வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படின்னா என்னங்க, இது ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. இதில் பலவிதமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நடக்குது. அதை பற்றி வரக்கூடிய வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓசோனுங்க. ஓசோன் பாதுகாப்பு தினம் என்ன? செப்டம்பர் 16. ஓசோன் என்னங்க? நம்ம பூமி பற்றின அழகான இயற்கையால் அடைக்கப்பட்ட ஒரு அழகான உலகம். அதில் ஓசோன்னு ஒரு இடம் இருக்குது. அது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் மேலே இருக்குது. அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதனால் என்னென்ன நன்மைகள், மனித இனம் அதை எப்படி தேவையில்லாத வீணாக்கிட்டு இருக்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓசோன் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் மேலே இருக்கக்கூடிய ஒரு விதமான படலம். இப்போ பால் காய்ச்சணும்னா ஒரு படலம் மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஏன் அதுனா இந்த படலம் சூரியன் ஏகப்பட்ட கதிர்கள் வருதுங்க. அதில் தேவையில்லாத யூவி அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள் இருக்குது பார்த்தீங்களா? அதை தடுக்கிற ஒரு பாதுகாவலனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோம்னா இந்த புற ஊதா கதிர்கள் உறிஞ்சிட்டு பூமியில் நம்ம இருக்கோம் பார்த்தியா, நம்ம அனிமல்ஸு, மரங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஓசோன் ஒரு முக்கிய பங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா சில மருத்துவ குணங்களையும் இந்த ஓசோன் வச்சுருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா சில கிருமி நாசினியாகவும் இதில் சில இடத்துல பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா புற ஊதா கதிர்களை அழிக்கிறதுல இந்த ஓசோன் ஃபஸ்ட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட ஓசோனை நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவையில்லாத ஃப்ரிட்ஜ், ஏசி, அப்போ பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஆக்சிஜன்ஸ் மூலம் இருக்கக்கூடிய சில வாயுக்களை வச்சு வீணாக்கிட்டுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நீரின் ஓசோன் வாயு பார்த்தீங்கன்னா நீரை சுத்திகரிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், முக்கியமாக இது எதுக்கு பயன்படுத்து பார்த்திங்கன்னா ஓசோன் வாயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கிற வாயுக்களை இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஓசோன் நம்ம என்ன பண்ணணுங்க, இளைய சமுதாயம் நம்ம தான் என்ன பண்ணணும், அதை நல்ல விதையாக பாதுகாக்கிறதுக்கு மரங்களை வளர்க்கணுங்க. அதிகப்படியான மரங்களை வளர்த்து அதை பாதுகாக்கிறது நம்ம கடமைங்க.